Hi, hello and welcome to MS Academy. This is your Karthik MS from MS Academy. Wishing you a very great, energetic and happy days ahead. நம்மளுடைய கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு ஆங்ஷியஸான சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா அவங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நெருங்கிடுச்சு, ரொம்ப பக்கமா வந்துடுச்சு. எஸ்பெஷலி சிபிஎஸ்இ அண்ட் ஐசிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் as well as மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஸ்டா ஆங்ஷியஸா இருக்கிற டைம். பட் டோன்ட் வரி, இப்போ உங்களுடைய லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸ்னால எல்லா கிளாஸஸுமே ஆன்லைன்ல நடத்தப்பட்டுள்ளது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்ஷன்ஸ் கரெக்டா கம்ப்ளீட் ஆகலன்ற சஃபரிங்ஸ் எல்லாமே இருக்குது. பட் டோன்ட் வெரி, ஜஸ்ட் ஸ்டே கூல். You can actually excel in your academics at any cost. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. So today we are going to help you out. We are going to make you amused with a simple fact in chemistry. Okay? So 99% of the students actually facing a difficulty in solving questions from organic chemistry. You know that உங்களுடைய கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ்ல வந்து more than 56% வெயிட்டேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில தான் இருக்குது. சோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி क्वेश्चंस நீங்க எந்த அளவுக்கு கரெக்ட்டா அட்டெம்ப்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் பூஸ்ட் ஆகிறதுக்கும் பாஸ் மார்க் கிடைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம 90 to 95 பிளஸ் மார்க் வாங்குறதுக்கான ஒரு கிரைட்டீரியாவோ கண்டிஷனாவோ இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கும். And you know that உங்களுடைய கிளாஸ் 12ல பார்ட் 2 டெக்ஸ்ட் புக் ஸ்டார்டிங் from haloalkanes haloarenesல இருந்து பயோமாலிகுல்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் வரைக்கும் இருக்கிற எல்லா சாப்டர்ஸ்மே வந்து ஆர்கானிக் கான்செப்ட்ஸ் மட்டுமா தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் டூயிங் மேத்தமேட்டிக்ஸ். சோ உங்களுக்கு நல்லாவே வந்து லாஜிக்கலா ஒரு அப்ரோச் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எடுக்க முடிஞ்சா மட்டும்தான் உங்களால இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற क्वेश्चंस சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா வர்ற ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கன்வர்ஷன்ஸ். ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருப்பாங்க, அந்த காம்பவுண்ட வந்து எண்ட் ப்ராடக்ட்ட வேற ஒண்ணா கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா propene, you have to take propene and you have to convert it into propan-2-ol. Okay, so propene to propan-2-ol, repeated board examination question for CBSE students. So propene வந்து propan-2-ol ஆ மாத்துறது எப்படி? இது வந்து एक्चुअली ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் தான். ஆனா இந்த ரியாக்ஷனை வந்து டக்குன்னு பாக்கும்போது ஸ்டூடண்ட்ஸ் will get amused. ஐயோ என்னதான் பண்றதுன்ற ஒரு ஐடியா இல்லாம, ஒரு லாஜிக்கே இல்லாம நடுவுல ஸ்டக் ஆகி போற நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்காக இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட you are having around 4000 to 5000 reactions which you have to remember. இந்த 5000 reactions எல்லாமே படிச்சிட்டு நம்மளால போக முடியாது. அண்ட் இப்போ மேக்ஸ்ல ஒரு क्वेश्चन வர்ற மாதிரி தான் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வர ஒரு क्वेश्चन. you cannot predict எந்த மாதிரி क्वेश्चन வருவாங்க, அதுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா, எதுவும் நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா there is a tactical approach. அந்த டாக்டிக்கல் அப்ரோச் மட்டும் நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே ஃபீல் ஆகும். ஓகே, சோ இந்த क्वेश्चन மட்டும் நான் உங்களுக்காக சால்வ் பண்ணி காட்டுறேன். ப்ரோப்பீன், ப்ரோப்பனாலே 3 கார்பன் இருக்கிற காம்பவுண்ட் தான். ஈன்னு போட்டுருக்காங்க. சோ இட்ஸ் a double bonded கார்பன். இந்த கார்பனை வந்து ப்ரோப் செகண்ட் கார்பன்ல OH வரும். சோ இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். தட் இஸ் இங்க இருக்கிற இந்த டபுள் பாண்ட நீங்க பிரேக் பண்ணனும். the first challenge you have is இந்த டபுள் பாண்ட பிரேக் பண்ணனும். டபுள் பாண்ட பிரேக் பண்ண பிறகு இங்க வந்து உங்களுக்கு OH குரூப்ப ஆட் பண்ண வேணும். கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு OH குரூப் ஆட் ஆகி finally you have to get like this. சோ இங்க ரெண்டு ப்ராசஸஸ் நடக்க வேண்டியதா இருக்குது. இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகணும், at the same time இந்த OH ஆட் ஆக வேண்டியதா இருக்குது. சோ இதே மாதிரி ஜெனரலி வந்து எந்த காம்பவுண்ட் எடுத்தாலுமே ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் ஒரு ஆல்கஹாலா மாத்தணும்னா ஒரே ப்ரொசீஜர் தானே இருக்கும். there will not be any change in the procedure. சோ அப்படி ஒரு ஜெனரல் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் நம்ம கையில இருக்குனா எந்த ரியாக்ஷன்ஸையுமே எந்த கன்வர்ஷன்ஸை நம்மளால ஈஸியா பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சோ அந்த ஒரு டாக்டிக்கல் அப்ரோச் பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த கமிங் 15 to 20 மினிட்ஸ்ல என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற கன்வர்ஷன் क्वेश्चंसும் நீங்க ரொம்ப சிம்பிளா பண்றதுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா there is a special gift waiting for you. இந்த வீடியோ முழுசா பார்த்தா தான் உங்களுக்கு அந்த gift அவேல் பண்ண முடியும். and please stay excited for learning this conversion topics. Okay, now we will go on with the conversion part. Okay, so இந்த conversions வந்து ரெண்டு விதமான क्वेश्चंस கேட்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா aliphatic conversion, இன்னொன்னு வந்து aromatic conversion. aliphatic conversionனா ஒரு straight chain compound இருக்கும்,
அந்த ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட நீங்க கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட தான் மாத்தணும். அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இஸ் அலிஃபாட்டிக். இந்த அலிஃபாட்டிக் கன்வர்ஷன்ஸ் வந்து நம்ம 3 டைப்ஸா இருக்கலாம். அலிஃபாட்டிக் கன்வர்ஷன்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கலாம்? 3 டைப்ஸ் இருக்கலாம். The first type is step up. Okay, first type is what? Step up or stepping up. Second type is இது நாம கொடுக்கிற பேர் தான். Second type is step down. Very good. Second type will be step down. And there is a third type. And the third type வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா Grignard reagent. ஓகேங்களா? So there are 3 different possibilities for us. Either இப்போ உங்களுக்கு வர்ற क्वेश्चंस வந்து ஜெனரலி நம்ம மூணா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். First of all, it will be an aliphatic type. Aliphatic னா என்னமா? ஒரு straight chain question, ஒரு straight chain compound நம்ம கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் ஒரு straight chain compound தான் மாத்த போறோம். ஓகேங்களா? அப்ப straight chain compound மாத்த போறோம். அதுக்கு வந்து 3 different possibilities இருக்கு. Either step up பண்ணலாம் இல்ல step down பண்ணலாம். இந்த ரெண்டுலயுமே வரலனா Grignard யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Grignard reagent யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் அப்னா என்ன? உங்களோட ரியாக்டன்ட விட ப்ராடக்ட்ல வந்து கார்பனோட எண்ணிக்கை அதிகம் பண்ணணும். சோ யூ ஹேவ் டு இன்கிரிமெண்ட் கார்பன். ஓகேங்களா? கார்பனோட எண்ணிக்கையை இன்கிரீஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு இன்கிரீஸ் தி நம்பர் ஆஃப் கார்பன். அப்ப ஸ்டெப் டவுன் என்னவா இருக்கும்? இட் இஸ் கால்ட் as decrementing carbon. கார்பனை கம்மி பண்ண வேண்டியதா இருக்கு. either you have to increase carbon or you have to decrease carbon. இந்த ரெண்டு கேஸ்லயுமே வரல அப்படினு வரும்போது ஸ்பெஷல் கன்வர்ஷன். ஓகே, Grignard எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஸ்பெஷல் கன்வர்ஷன்ஸ். you have some special type of conversions. ஒரு குறிப்பிட்ட கன்வர்ஷன்ஸ் மட்டும் பண்ணனும்னா நம்ம Grignard reagent யூஸ் பண்ணிக்கலாம். I hope this point is clear to everyone. Step up னா என்ன? கார்பனோட நம்பரை இன்கிரீஸ் பண்ணனும். Step down னா கார்பனோட நம்பரை கம்மி பண்ணனும். Grignard னா you have to go for special conversions. Let us see one by one. Okay, first நம்ம வந்து step up மட்டும் பார்த்துக்கலாம். Okay, we will see step up. How is going to happen with step up? Okay, so listen very carefully. Stepping up. Okay, so step up நீங்க பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா if you want to do a conversion with step up, meaning the key factor that you should have, ஒரு key factor உங்களுக்கு வேணும். அந்த key factor யாரு அப்படினு பாத்தீங்கன்னா that key factor is Rx. What is Rx? Haloalkane. Okay, so if you want to step up பண்ணனும்னா அதோட first வேலை என்னது? You should have a key factor Rx. உங்களுக்கு கொடுத்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்டா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அந்த காம்பவுண்ட வந்து நீங்க Rx ஆ மாத்த முடிஞ்சிச்சுனா, ஒரு ஹாலோ ஆல்கீனா மாத்த முடிஞ்சிச்சுனா you can actually increment the number of carbons. Okay, இப்போ இந்த ஹாலோ ஆல்கேன் கிடைக்கிறதுக்கான preparations எப்படி எல்லாம் இருக்கு? How are you preparing a halo alkane? There are many methods of preparing a halo alkane. அதுல வந்து ரொம்ப முக்கியமான மூணு கன்வர்ஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். First one is from alcohol. You take any alcohol, ROHs, any alcohol, you just have to displace this OH group with X group. ஓகேங்களா? இந்த OH க்கு பதிலா நீங்க X ஐ எடுத்துட்டு வரணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, if you want to have chlorine, meaning you can use Lucas reagent. கரெக்ட்டுங்களா? Lucas reagent. இதுலனா நீங்க என்ன பண்ணலாம்? ZnCl2 in HCl or HX, basically HCl and HX. இத ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? alcohol will be straightly converted into respective haloalkane. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? you need a haloalkane. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு haloalkane வேணும். உங்க கையில இருக்கிற காம்பவுண்ட் வந்து ஒரு ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இங்க வந்து zinc chloride and HX, ஏதோ ஒரு ஹைட்ரஜன் ஆசிட், can be HCl, HBr, HI, எது வேணாலும் இருக்கலாம். இதுல ஏதோ ஒன்னு நீங்க ஆட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது? Alcohol is readily converted into a haloalkane. Now, இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கிற காம்பவுண்ட் வந்து ஆல்கஹால் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் வந்து ஒருவேளை ஒரு ஆல்கீனா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஆல்கீனா என்னமா? C double bond C. ஓகேங்களா? C double bond C. கார்பன் ரெண்டு double bonded carbons இருக்கிற மாதிரி. There is a double bond in the entire compound. அப்ப என்ன பண்ணனும்? Then you have some reaction called as very important reaction. That reaction is Markovnikov's addition.
Markovnikov addition or anti-Markovnikov addition. Anti-Markovnikov addition. We will see the ஒவ்வொரு என்னன்னு நம்ம பார்க்கலாம். So alkene இருந்துச்சுனா நீங்க என்ன பண்ணலாம், either you can go for a Markovnikov addition or anti-Markovnikov addition. Okay, what is Markovnikov addition? Markovnikov addition என்னன்னு பாத்தீங்கன்னா, suppose you take a double bonded carbon. ஒரு unsymmetric ஆன double bonded carbon இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், CH double bond CH2. If you are treating this compound with HBr, ஓகேங்களா? now this is an unsymmetric compound. எப்படி நீங்க unsymmetric சொல்றீங்க? bond இருக்கிறதோட left side பாருங்க, there is a ethyl group, right sideல there is a methyl group. ஓகேங்களா? இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, இங்க ரெண்டு கார்பன்ஸ் இருக்குது. so ethyl, ஒரு கார்பன் இருக்கறனால methyl. இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் இதோட நெகட்டிவ் பார்ட். உங்களோட reagentோட நெகட்டிவ் பார்ட், that is Br-. அந்த நெகட்டிவ் பார்ட் will be going to the carbon containing less number of hydrogen. ஓகேங்களா? இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க, இங்க வந்து ஒரு கார்பன் இருக்கு, அந்த கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க ஏதோ ஒரு HBr ஓ HCl ஓ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த பாண்ட் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆயிடும். பாண்ட் பிரேக் ஆன பிறகு இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் பார்ட் will be going to the carbon. இந்த கார்பனுக்கு போகலாம், இந்த கார்பனுக்கு போகலாம், ஆனா எங்க போகும், இந்த கார்பனுக்கு மட்டும் தான் போகும். ஏன், அங்க வந்து ஹைட்ரஜன் கம்மியா இருக்குது. இது வேணா நீங்க ஞாபகத்துல வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மட்டும் நான் சொல்றேன். Markovnikov ரூல் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அதனால தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எடுக்கிற காம்பவுண்ட வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு ஃபேமிலி மாதிரி வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் a family. இந்த ஃபேமிலில இருக்கிற இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. பாண்ட் பிரேக் ஆன உடனே you are having two carbons, right? இந்த two carbons இருக்குல்ல, ஓகே. சோ இது ஈஸியா ஞாபகத்துல வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன், அந்த கதையை மட்டும் கவனமா கேட்டுக்கோங்க. இப்போ you have a propyl group, கரெக்ட்டுங்களா? இந்த propyl groupல இருக்கிற இந்த ரெண்டு கார்பனுமே வந்து இத வந்து நம்ம ஒரு ஃபேமிலியா கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது ஈஸியா ஞாபகத்துல வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுடைய இந்த பேரண்ட் ஆட்டம் வந்து இந்த பேரண்ட் கார்பன் செயினை வந்து நம்ம ஒரு ஃபேமிலியா கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஃபேமிலியில மேரி பண்ண போற ரெண்டு பர்சன்ஸ் தான் இந்த கார்பனும் இந்த கார்பனும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளோட ஃபேமிலியில வந்து ஒரு மேரேஜ் நடக்கும்போது டெஃபினெட்லி வந்து எப்பவுமே ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்கும், பெரியவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கும். or less burden இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆவாங்க. கரெக்ட்டுங்களா? அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குனு மேரேஜ் பண்ணா அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி நிறைய லாக்கிங்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ஆசை இருக்குது, இல்ல லைக் அவங்களோட ஒர்க் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஆல்ரெடி வந்து கடன் பிரச்சனை நிறைய இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நம்ம மேரி பண்ண வைக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்பனை வச்சு பார்க்கும்போது இந்த கார்பன்ல வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஹைட்ரஜனா இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, which means number of responsibilities less. இங்க வந்து ஆல்ரெடி ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. So who will marry first? Definitely this carbon will marry first. So this rule is called as Markovnikov addition. So marriage பண்ண போறது யாரு? Negative part. So the negative part is going to attach in this carbon. As a result, you will be getting the compound as CH3. In the C அப்படியே இருக்குது. There is already an H. Double bond break ஆனனால there is a valency. அந்த valencyல வந்து இந்த bromine attach ஆயிடும். Now you have one carbon with a valency. அந்த valencyல வந்து இந்த H add ஆயிடும். So this is basically an addition reaction. Okay, Markovnikov addition is an addition reaction. அதனால உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ல வந்து there will not be any other byproducts. ஓகேங்களா? உங்களோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து பை ப்ராடக்ட்ஸே இருக்காது. you have only one single compound. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்களுடைய மொபைல் ஆப்போட லிங்க்ல if you are coming inside you will be getting the complete explanation of Markovnikov addition and anti-Markovnikov addition. Now listen. So Markovnikov or anti-Markovnikov is இதோட ஆப்போசிட். அதுக்கு நீங்க என்ன ஆட் பண்ணா போதும், you just have to add some Karash or like peroxides add பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து anti-Markovnikov addition கிடைக்கும். So depending upon the type of haloalkane you have to use what, either Markovnikov addition or anti-Markovnikov addition. Okay, so இங்க வந்து நீங்க என்ன காம்பவுண்ட யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா you can either use HBr or HBr in peroxide H2O2.
So the only possibilities for you are either you can use HBr or HBr in H2O2. Okay, so இப்போ உங்களுக்கு alkene கொடுக்கல, they have given you some hydrocarbon. Okay, some hydrocarbon. Hydrocarbon in the sense straight chain compound. ஓகேங்களா, straight chain compounds கொடுத்திருக்காங்க. straight chain compound நம்ம எப்படி RX ஆ மாத்தலாம்? straight chain compound கொடுத்திருக்காங்க, அதை நீங்க haloalkane ஆ மாத்தணும். Simultaneously you can note down this straight chain compound haloalkane ஆ மாத்தணும்னா very simple, ரொம்ப சிம்பிளான process. நீங்க என்ன பண்ணா போதும், you just have to do straight chain halogenation. What is it? Straight chain halogenation. Straight chain halogenation என்ன? You take any halogen compound X2, it can be Cl2, F2, Br2 or I2 in UV. This is more important. Ultraviolet ஓட பிரசன்ஸ்ல நீங்க இத ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? You get a mixture of products. ஓகேங்களா, mixture of products கிடைக்கும். அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? RX எடுத்துக்கலாம். So haloalkane ஓட preparation methods எவ்வளவு டைப் இருக்குது? 3 types இருக்குது. Either you have an alcohol, இந்த alcohol நீங்க என்ன பண்றீங்க, you are actually treating the alcohol with some zinc chloride in HX, you get a haloalkane. or ஒரு alkene கொடுத்திருக்கீங்கன்னா Markovnikov addition or anti Markovnikov addition. ஹைட்ரோகார்பன்ஸ் கொடுத்திருந்துச்சுன்னா என்ன ஆகலாம், ஒரு straight chain halogenation பண்ணாலே உங்களுக்கு haloalkane கிடைக்கும். இப்போ நம்மளோட நோக்கம் என்ன, we need to have stepping up. stepping upனா என்ன, see இங்க வந்து ஒரு கார்பன் இருக்கிற காம்பவுண்ட், சே மெத்தனால் இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், மெத்தனால் இருக்குது, எனக்கு இதை எத்தனாலா மாத்தணும், இல்ல எத்தனாலை வந்து ப்ரோபனாலா மாத்தணும். ஓகேங்களா, சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு क्वेश्चन எழுதுறேன். இட்ஸ் an example question. I want to convert CH3OH. இது என்னது, மெத்தனால், ஒரு கார்பன் இருக்குது, இத வந்து நான் வந்து CH3CH2OH மாத்தணும். ஓகே, இங்க பாருங்க, ஒரு கார்பன் இருக்கிற காம்பவுண்ட வந்து ரெண்டு கார்பன் இருக்கிற காம்பவுண்டா மாத்தணும். சோ என்ன ஆயிடுச்சு, என்னோட நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஹஸ் சேஞ்ச். இதே மாதிரி ஒரு क्वेश्चन வருது, CH3CH2Cl வந்து I have to convert into CH3CH2CH2Cl மாத்தணும். sorry okay fine, இப்படி கூட நான் மாத்தணும்னு வெச்சுக்கோங்களேன். I have to increase the number of carbon. இது மட்டும் தான் क्वेश्चन. ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு தெரியாது. It can be a halo compound, OH compound or CHO, ketone or carboxylic acid, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னது, number of carbons இன்கிரிமென்ட் பண்ணனும். sure short board examination question. ஓகேங்களா, number of carbons மட்டும் இன்கிரீஸ் பண்ற क्वेश्चन கன்ஃபார்மா board examல கேட்பாங்க. so listen very carefully. இப்போ உங்களோட क्वेश्चन நல்லா படிச்சு பார்க்கணும். क्वेश्चनல வந்து ஒரே ஒரு கார்பனை மட்டும் தான் இன்கிரிமென்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். क्वेश्चनல வந்து ஒரு கார்பன் இன்கிரிமென்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா என்ன பண்ணனும்னா, இந்த காம்பவுண்ட you have to treat with a specific compound and that compound is KCN. ஓகேங்களா, KCN. இந்த K க்கு பதிலா சோடியம் இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், எது இருந்தாலும் பரவாயில்ல. you have to add a cyano compound. okay, KCN, HCN or NaCN. so haloalkane கூட if you add KCN, இங்க பாருங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, now what happens, RX plus KCN add பண்ணா என்ன ஆயிடும், இந்த X compound வெளியே போய்டும், CN வந்து இங்க வந்துரும். it's a substitution reaction, கரெக்ட்டுங்களா? so ஒரு substitution reaction நால CN will be attached over here, so you get something called as RCN. பாருங்க, உங்களோட R வந்து ஆல்ரெடி இங்க இருக்குது, அதுல எவ்வளவு கார்பன்ஸ் வேணா இருக்கலாம், கொடுத்த क्वेश्चनல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் கொடுத்திருக்காங்கன்னா இந்த Rல வந்து ரெண்டு கார்பன் இருந்திருக்கும், நீங்க ப்ரோப்பா மாத்திரம் 3 கார்பன் வேணும், மூணாவது கார்பன் இங்க வந்துருச்சு. அண்டர்ஸ்டுட்? புரியுதுங்களா? you have to just increase the number of carbon. நீங்க நம்பர் ஆஃப் கார்பன் இன்கிரீஸ் பண்ணனும்னா என்ன பண்ணனும், ஆல்ரெடி இருக்கிற ஹாலோஆல்கேன்ல you just have to add potassium cyanide or sodium cyanide or hydrogen cyanide. now it is easy. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டாஸ்க் என்னது, இந்த நைட்ரஜனை தூக்கி வீசிடணும். இப்ப நைட்ரஜனை தூக்கி வீசுறதுல there are two possibilities. okay, நைட்ரஜனை தூக்கி வீசுறதுல எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. firstly I need to get some amine. எனக்கு வந்து ஒரு அமீன் கிடைக்கணும்னு வெச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு அமீன் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணனும், இந்த கார்பன் நைட்ரஜன் பாண்ட பிரேக் பண்ணிட்டு NH2 ஆ மாத்தணும். கரெக்ட்டுங்களா? which means I have to add hydrogen. you know that addition of hydrogen is reduction. so I have to use a strong reducing agent.
Please note down, there are 4 strong reducing agents. What are they? Lithium aluminum hydride, then sodium borohydride, then hydrogen gas in nickel catalyst, and sodium in ethanol, CH3CH2OH. So இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா strong reducing agents. இவங்க எல்லாமே ரொம்ப strong ஆன reducing agents. They will readily reduce. ஓகேங்களா? So இதுல நான் வந்து ஏதாச்சும் reducing agent இங்க போடலாம். So I am preferring lithium aluminum hydride. So lithium aluminum hydride நான் ஆட் பண்ண உடனே என்ன ஆயிடும்? RCN will be converted to RCNH2. ஓகேங்களா? RCH2NH2. So ஏன் நான் இப்படி பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா see listen, இப்போ வந்து ரெண்டு கார்பன் இருக்கிற ஒரு காம்பவுண்ட வந்து நீங்க என்னவா மாத்தணும்? ஆக்சுவலி 3 கார்பன் இருக்கிற அமீன் குரூப்பா மாத்தணும். இப்ப பாருங்க, இங்க ஆல்ரெடி 2 கார்பன் இருக்கு, மூணாவது கார்பனை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க H2NH2. now this compound is highly satisfied. புரியுதுங்களா? So this is how you can convert a RCN compound into corresponding aniline. இப்போ क्वेश्चन என்னன்னா, எனக்கு aniline மாத்த தேவையில்லை. I have to convert it into some alcohol or haloalkene, ஏதோ ஒண்ணு மாத்தணும். ஓகேங்களா? சோ அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்ன? இந்த cyanide குரூப்புக்கு வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. Do you know that? இந்த cyanide குரூப்பை வந்து if you react it with water, லைட்டா கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு வாட்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனோ குரூப்ல லைட்டா ஹீட் பண்ணி வாட்டர் கொடுத்தாலே இட் கன்வர்ட்ஸ் இன்டு RCOOH. வாட் இஸ் திஸ்? ஆசிட். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். சோ இஃப் யூ டேக் an RCN compound, ஒரு RCN compound எடுத்துட்டு அதுல வந்து லைட்டா வாட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணாலே you get something called as RCOOH. This is what? This is an acid. இப்போ இந்த ஆசிட் நீங்க என்ன பண்ணலாம்? You just have to go for either decarboxylation or hydration. Dehydration பண்ணனும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? You just have to use some strong reducing agent. Again lithium aluminum hydride ஆட் பண்ணி வெச்சுக்கோங்க. இது என்னவா மாறிடும்? You get a alcohol, RCH2OH. உங்களோட கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸோட ஆர்டர் இருக்குல்ல, ஹாலோஆல்கீன்ஸ், ஹாலோஅரின்ஸ், ஆல்கஹால், ஃபீனால், ஈதர், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அமீன்ஸ் அண்ட் எஸ்டர்ஸ், இப்படி தான போகும். இதே ஆர்டர்ல தான் உங்களோட ஆக்சிடேஷன் ப்ரொசீட் ஆகும். ஹாலோஆல்கீன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்கஹால் ஆகும், ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஃபீனால் ஆகாது, அரைல் காம்பவுண்டா இருக்க மட்டும் தான். ஆல்கஹால்ஸ் இல்லனா ஃபீனால்ஸ் நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா ஈதரா மாறிடும். அத மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைடோ கீட்டோனோவா மாறிடும். அத மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸா மாறும். இப்போ நீங்க திருப்பி ரியாக்ஷன் பண்ணனும்னா you have to go for reduction. Okay, so left to right is oxidation, right to left is reduction. இது மறந்துடக்கூடாது. Now see this, now entire thing is over. Suppose question வந்து எத்தனால வந்து ப்ரோபனாலா மாத்தணும்னு வெச்சுக்கோங்களே. what can you do? Convert ethanol to propanol. என்ன பண்ணலாம்? எத்தனால் எடுக்கறீங்க, அதுல zinc chloride in HCl ஆட் பண்ணும்போது you get RCl, ethyl chloride கிடைக்கும். அந்த ethyl chlorideல potassium cyanide ஆட் பண்ண உடனே உங்களுக்கு ethyl cyanide ஆ மாறிடுச்சு. அதுல strong hydration, strong dehydration பண்ண உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You get alcohol, propanol கிடைச்சிடும். ஓகேங்களா? எனக்கு இப்ப propanol வேண்டாம், எனக்கு propyl chloride தான் வேணும்னு வெச்சுக்கோங்களே. எனக்கு இத வந்து மறுபடியும் CH ஆ மாத்தணும். what can I do? எனக்கு இதுல இருந்து டைரக்டா ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் வேணும், இல்ல எனக்கு திருப்பி ஆல்கஹால் வேணும். how can I do it? எனக்கு இந்த ஹாலோ ஆல்கேன் திருப்பி ஆல்கஹாலா மாத்தணும்னு வெச்சுக்கோங்களே. I have to convert this into an alcohol. என்ன பண்ணலாம்? I can go for one reaction, that is in the presence of aqueous KOH. What is it? Aqueous KOH. Aqueous KOH ஆட் பண்ண உடனே என்னவா மாறிடுது? RX will be converted to ROH. இந்த X க்கு பதிலா OH add ஆயிடும். So this act as a substitution reaction. At the same time, aqueous KOH க்கு பதிலா if I am using alcoholic KOH. What am I using? I am using alcoholic KOH. Alcoholic KOH நான் இங்க ஆட் பண்ண உடனே எனக்கு என்ன கிடைக்கும்? alkene கிடைக்கும். I get an alkene. Okay, so if I use alcoholic KOH, I get an alkene. Write it clearly.
So aqueous KOH யூஸ் பண்ணிட்டீங்கன்னா you get alcohol. Alcoholic KOH யூஸ் பண்ணீங்கன்னா alkene. பாருங்க நீங்க ஆரம்பிச்ச எல்லா காம்பவுண்ட்ஸும் உங்களுக்கு என்ன கிடைக்குது திருப்பி கிடைக்குது. Okay, so this is the way by which you can actually increase the number of carbon. Okay, so I hope stepping up is actually easier for you. Okay, so please understand. I'll conclude with this. The stepping up மட்டும் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காம்ப்ரஹெண்ட் பண்ணி கொடுக்கிறேன். For stepping up, what you can do, you can take any alcohol or alkene or hydrocarbons, எந்த காம்பவுண்ட் வேணா உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். நீங்க அதை என்ன பண்ணலாம், you just have to convert it into haloalkane. அந்த haloalkane நீங்க வந்து KCN ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், it will be converted to respective cyanide compound. அந்த cyanide compoundல வந்து நீங்க water in presence of heat ஆட் பண்ணிட்டீங்கன்னா it will be converted to carboxylic acid. Carboxylic acid நீங்க reduce பண்ணி alcohol ஆ மாத்தலாம். இல்ல உங்களுக்கு amine வேணும்னா என்ன பண்ணலாம், you just have to go for reduction from this step itself. So this will be converted into an amine. இப்போ எனக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இல்ல ரியாக்ஷன்ஸ் போக கூடாது. ஓகே, எனக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இல்ல ரியாக்ஷன்ஸ் போக கூடாது. my reaction should be simple. அப்படி இருந்துச்சுனா I have a savior. எனக்கு வந்து ஈஸியா ரியாக்ஷன் பண்ணி கொடுக்கிற ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆளோட பேர் தான் Woods. What is it? Woods reaction. ஓகேங்களா? Woods reaction. Woods reaction என்ன? You take two molecules of RX. ஓகேங்களா? இந்த RX ஓட two molecules இருக்கு. So you need to have two molecules of RX. Two molecules of RX வந்து you have to treat it in presence of two molecules of Na in dry ether. Okay, you have to take dry ether and you have to take two molecules of Na. As a result, what you get is two molecules of R and you get two molecules of NaX. Okay, so this is the reaction that is proceeding. How will it proceed? You take two molecules of RX. When you treat it with two molecules of Na in presence of dry ether, it will be converted to RR. அதாவது ஈத்தேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டேனா மாறிடும். ஓகேங்களா? இத்தாலிக் குளோரைடு எடுத்தா உங்களுக்கு பியூட்டைல் குளோரைடு. ரெண்டு கார்பன் இருக்கிற காம்பவுண்ட் எடுத்தா அது 4 கார்பன் இருக்கிற காம்பவுண்டா மாறிடும். அதே வந்து 4 கார்பன் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எடுத்தா 8 கார்பனா மாறிடும். So you can actually increase, டபுள் பண்ணிடலாம். ஒரு கார்பன் இருக்கிறத எடுத்தா 2 கார்பனா மாறிடும். So this is the easiest method. ஓகேங்களா? So இதே மெத்தட் வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஹாலோ அரேன்ஸ்லயும் நீங்க எடுத்துட்டு போகலாம். இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல உங்களுக்கு ஸ்டெப்பிங் டவுனோடதும் கிரிக்னான் ரிஏஜென்ட்டோட யூசஸ் பத்தி இருக்கிற தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. if you like to see how to do conversions for stepping down and application of Grignard reagents, meaning please do click on the link and watch the video. As I have promised you in the beginning, organic chemistry oda master classes MS Academy oda exclusive master classes currently available ah irukku. உங்களுக்கு whether you are in the beginner level, standard level இருக்கீங்களோ இல்ல intermediate இல்ல advanced level நீங்க கெமிஸ்ட்ரியில இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கன்வர்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி ஈஸியான மைண்ட் மேப்ஸ் மட்டும் இல்லாம சின்ன ஹேக்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு கஷ்டமான क्वेश्चंसையுமே நீங்க எவ்வளவு ஈஸியா பண்ணலாம் என்பதோட ஒரு ஷார்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோஸும் ஒரு ஷார்ட் லைவ் செஷன்ஸும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் கிளாसेस தான் இந்த மாஸ்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்ற எம்எஸ் அகாடமியோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்ரோல் பண்றதுக்கான openings எல்லாமே at present live இருக்குது. If you wish to learn organic chemistry in the easiest way ever, உங்களோட languageல we are providing our special classes in 3 languages, Malayalam, Tamil as well as English languages. உங்களோட mode of conveyance-ல நீங்க உங்களுக்கு தேவையான முறையில whether you are strong or weak in organic chemistry, உங்களுக்கு எந்த விதமான assistance வேணுமோ அது கொடுக்கிற ஒரு definite guidance classes வந்து at present stream ஆயிட்டு இருக்குது. இந்த வீடியோ கீழ இருக்க description boxல அதோட full details இருக்குது. You can just scroll on the video and description link to get the complete details. அதுல இருக்கிற ஃபார்மை மட்டும் நீங்க fill பண்ணீங்கன்னா எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களை கால் பேக் பண்ணுவாங்க and you will be getting the maximum advantages of the classes. Hope you like the video. இத பேஸ் பண்ணி இருக்கிற problem solving எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த next வீடியோல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதோட problem discussions எல்லாமே கிடைக்கும். And